திஸ் ஆர் தட்ங்கிற மாதிரி தான். இட்லி ஆர் தோசை? தோசை. உனக்கு உனக்கு தோசை. தோசை, 2 பேரும் தோசை. இவங்களுக்கு பதமா இருக்கணும், இவனுக்கு முருகலா இருக்கணும். எல்லாத்துலயும் டிஃபரன்ஸ் இருக்கும். தோசை தான் பிடிக்கும், ஆனா எனக்கு பதமா பிடிக்கும், அவருக்கு முருகலா பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. ரஜினி சார், கமல் சார்? ஆஃப் கோர்ஸ் ரஜினி சார். நீங்க? எனக்கு ரஜினி பிடிக்கும். நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா அவரை? இல்ல 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 இல்ல. ஹார்ட் கோர் ஃபேனா இருக்கீங்க. எல்லாமே திருப்பதி கோயில் மாதிரிங்க, தூரமா இருந்து ரசிக்கிறதுக்கு தான் அழகு, அது கிட்ட போக கூடாது. ஓகே கரெக்ட். ஸ்வீட் ஆர் ஸ்பைசி? ஸ்வீட். ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும். ஸ்பைசி. ஓகே ஓகே. ஃபில்டர் காஃபி ஆர் டீ? ஃபில்டர் காஃபி. டீ. இல்ல இப்ப டீ இவங்களுக்கு டீ பிடிக்காது. நான் எனக்கு டீ ஃபர்ஸ்ட் டீ தான் பிடிக்கும். இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டீ. இப்போ எனக்கு காஃபி பிடிக்கும்னு அவளுக்கு காஃபி மாறிட்டா. இப்ப டீ செய்யறது இல்ல, ஏன்னா அந்த இது எனக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ராதாவும் குடிக்க மாட்டா, அவளும் காஃபி செய்யவங்களுக்கு இப்ப காஃபி தான். ஹோம்மேட் ஃபுட் ஆர் ரெஸ்டாரண்ட் ஃபுட்? ஹோம்மேட் ஃபுட். ஹோம்மேட் தான். ஓகே. சவுத் இந்தியன் டிஃபன் ஆர் நார்த் இந்தியன் டிஃபன்? சவுத் இந்தியன். சவுத் இந்தியன், எனி டைம் சவுத் இந்தியன். ரெண்டு பேரும் சவுத் இந்தியன் தான். ஸ்ட்ரீட் ஃபுட் டூர் ஆர் ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ்? எங்க ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ரீட் ஃபுட் டூர். அப்படியே லோக்கல் ஃபுட். ராதாவுக்கு வந்து அந்த ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் என் பொண்ணுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனக்கு அந்த ஃபைன் டைனிங்ல அவ்வளவு விருப்பம் இல்ல. ரஸ்டிக் ஒரிஜினல் ஹார்ட்கோர் அங்க அப்படியே டெல்லில அந்த இது ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட், ஃபுட் ஸ்ட்ரீட், பெங்களூர் ஃபுட் ஸ்ட்ரீட், ஒரு ஊர்ல அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்காக போவோம். அப்படியா? அதான் ஒரிஜினல் டேஸ்ட். ஆமா கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கிறதுக்கு வர்த் இருக்கிற ஒரு விஷயம். கரெக்ட் கரெக்ட். ஃபைன் டைனிங்ன்றது வந்து உருவாக்கப்பட்டது. அது ஸ்ட்ரீட் ஃபுட் உருவாக்கப்பட்டது, ஆனா டைம் டெஸ்டட். கரெக்ட் கரெக்ட். உண்மைதான். அப்புறம் வந்து ஒய்ஃப் குக்கிங் ஆர் மாம் குக்கிங்? வைஃப் குக்கிங். நான் ரொம்ப கம்மியா சாப்பிட்டுருக்கேன். அம்மாவோட குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அம்மாவோட குக்கிங் நான் அம்மா கூட இருந்த வயசை விட இவ கூட இருந்த வருஷம் அதிகம். சோ என் அம்மா வந்து என்ன இது செஞ்சாலும் he will remember his mother. இப்போ ஒரு இப்போ of course நினைவு வரல, இது நீ பண்ணிருக்க, எங்க அம்மா இதே மாதிரி பண்ணுவாங்க, எங்க அம்மா பண்ண மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். of course எப்படி மறக்க முடியாது. ஆமா, எல்லா டிஷ்லயும் he'll remember his mother. என்ன இது பொரியலா இருக்கட்டும், வெரைட்டி தோசை. இந்த क्वेश्चनக்கு என் அம்மா இருக்கும்போது நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்த்திருப்பாங்களோ அதுதான் இந்த ஆன்சர். அப்படியா? என் அம்மா அதான் எதிர்பார்த்திருப்பாங்க. என் பேர் சொல்லாத, உன் பொண்டாட்டி பேர் சொல்லு. கரெக்டா. இதனாலதான் சார், இதுதான் பெண்கள் மனசை படிச்சு வச்சிருக்கிறேன். நல்ல நல்ல விஷயம் சார். ஓகே ஓகே. யோகா ஆர் வாக்கிங்? வாக்கிங். ஓ சரி. வாக்கிங் எங்க போவீங்க? இது உள்ள இங்க இந்த கம்யூனிட்டி உள்ள நல்லா வாக்கிங் ஸ்பேஸ் இருக்கு. கொஞ்ச நாளுக்கு யோகா பண்ணோம், பட் கண்டினியூ பண்ண முடியல. காத்தால எந்திரிச்சு பண்ண வேண்டியதா இருந்தது. வேலையா அது. ஆமா, அது வாக்கிங்ன்றது எந்த டைம்ல வேணா பண்ணலாம்ன்ற மாதிரி. நான் நைட்ல சில டைம் வாக் பண்ணுவேன், சில டைம் காத்தால பண்ணுவேன். இல்ல பெட்ஸை வாக் கூட்டு போகும்போது வாக் பண்ணுவேன். இந்த கம்யூனிட்டிக்குள்ள பிரைவசி இருக்கு, நல்லா வாக் பண்ணலாம். 4 சுத்துனாலே 2 கிலோமீட்டர். நல்லதுதான். ஓகே. அப்புறம் வந்து இளையராஜா ஆர் ரஹ்மான்? மியூசிக் இளையராஜா. ஓகே. ஹியூமன் பீயிங் ரஹ்மான். ஓகே. ஒரு மனிதனா எனக்கு ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும். அதாவது எந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சாலும் பாதிப்பு இல்லாம இருக்கிற விஷயம் இருக்கு பாருங்க. தன்னை பாதிக்காதவருக்கு எந்த வெற்றியுமே வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்க காட்டணும். உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது, அது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும் கிடைச்ச வெற்றின்னு நினைச்சா அதை பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு பொருளா தெரியும். எனக்கு கிடைச்ச வெற்றி ரொம்ப சாதாரணது, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதா, அதை நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காட்டி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். என்னால இளையராஜா மாதிரி ஆக முடியுமா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் வரும், ஆனா என்னால ரஹ்மான் ஆக முடியும்னு நம்பிக்கை வரும். ஸோ ஏன்னா அதை வந்து அவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அந்த வெற்றிக்கு. நான் மியூசிக், என்னாலதான் மியூசிக், நான் தான் மியூசிக்னு அதை காமிச்சிக்காம மியூசிக் போட்டேன், உங்களுக்கு பிடிச்சது, ஆஸ்கர் கிடைச்சது, எல்லா புகழும் இறைவனுக்கு தான், நான் பணம் சம்பாதிச்சேன், நான் ஏஆர் ரஹ்மான், அவ்வளவுதான். அதனால ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, எனக்கு நீங்க கோயில் கட்டுங்க, நான் மியூசிக்காக பிறந்தேன்லாம் இல்லை, சாதாரணமா இருக்கிறார்ல. அப்போ அது வந்து மோர் அக்செப்டபிள் சக்சஸ். என்னால ரிலேட் பண்ண முடியுது ரஹ்மான் கூட. அந்த
மனுஷனா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தாழ்மையா, யாரையும் புண்படுத்தாம, ரொம்ப அமைதியா பேசுற பழக்கம் இருக்கு. சக்சஸ் வந்த பிறகு அது மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சக்சஸ் வராததுக்கு முன்னாடி என்ன வேணா பேசலாம், தாழ்மையா இருக்கலாம், அடி பணிஞ்சு இருக்கலாம். ஆனா அந்த நிலைமைக்கு போன பிறகு கூட அதே மாதிரி இருக்கிறது பெரிய வெற்றி. நீங்க சொல்ற ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி இருக்கவங்க தான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது மாதிரி இருக்கவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பிறவியில உங்களுக்கு அது கடவுள் கொடுத்ததுங்க, அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு கொண்டாடுறீங்க? இதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு தற்பெருமை பண்ணிக்கிறீங்க? அவசியமே இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கும். சினிமா ஆர் அவுட்டிங்? அவுட்டிங். அவளுக்கு சினிமா பிடிக்கும். சினிமா யாருடைய படங்கள்லாம் பிடிக்கும்? எனக்கு எந்த படம் நான் ஃபைட்டில் இருக்கக்கூடாது. ரொம்ப ஃபைட்டு, இது வெட்டுறது, கொலை பண்றது, ரத்தம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரொமான்டிக்கா இருக்கணும். ஆமா, பொண்ணை சுத்தி சுத்தி பையன் சுத்திக்கிட்டே இருக்கணும். நான் பண்ணாததெல்லாம் அவன் பண்ணுவான், ஏன்னா அதை பார்த்து திட்டணும். பாருங்க அவன் எப்படி பண்றாங்க. அப்படி ரொம்ப பிடிச்ச மூவி என்ன? ஒரு 2-3 மூவி சொல்லுங்க. நிறைய ஹிந்தி படம் தான் பார்ப்பேன். எனக்கு என்னோட டைம் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுதான் இது என்னென்ன ஒரு 2-3 மூவி ஹிந்தில ரொம்ப பிடிக்கும். வீர் ஜாரா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அமிதாப் பச்சன், பாக்பன் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓ சரி. அத ரிப்பீட்ல இதுல போட்டு திருப்பி திருப்பி பார்ப்பேன். ஓகே ஓ சரி. உங்களுடைய நீங்க எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க பொதுவா? ஒரு 6:30 7க்கு எந்திரிச்சிருவேன். மார்னிங் ஒரு 6:30க்கு எந்திரிச்சிருவேன். 6:30 மணிக்கு மேல பால் காய்ச்சறது, டிகாக்ஷன் போடுறது, காஃபி பண்ணி குடிக்கிறது, அதெல்லாம் என் வேலை. ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய டிகாக்ஷன் வந்து திக்கா இருக்கணும். மாறி போயிடுச்சு. ஏன்னா நான் காலைல ஒரு காஃபி தான் குடிப்பேன். காஃபின்றது ஒண்ணுதான். அந்த காஃபி வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் இது மாதிரி இருக்கணும்னு வச்சிருக்கேன். அது பழகி போச்சு அந்த மாதிரி. ஸோ இவ ஏதாவது பிஸியா இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியா ஏதாவது டிகாக்ஷன், அன்னைக்கு அந்த காஃபி எனக்கு வேண்டிய மாதிரி இல்லைன்னா காஃபி தண்ணி ஆயிடுச்சுன்னா எனக்கு கோவம் வரும். அதனால நானே டிகாக்ஷனை போட்டு நான் காஃபி பண்ணிடுவேன். ஸோ பண்ணும்போது இவளுக்கும் ராதாக்கும் சேர்த்து பண்ணிடுவேன் டிகாக்ஷன். பால் எப்பவுமே காய்ச்சறது நான் தான் காய்ச்சேன், காத்த நிமிஷம். ஏன்னா இவளுக்கு வந்து ராதா ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி பண்றதுக்கு வேலை இருக்கும். அப்புறமா வேலை ஆட்கள் வந்துருவாங்க, அவங்கள பாத்துக்கணும், அது வேலை எல்லாம் சொன்னோம், அதெல்லாம் இருக்கும். ஸோ நான் என் பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ற வேலை அதெல்லாம் இருக்கும். ஸோ 6:30 to 7 மேக்ஸிமம் எந்திரிச்சுவேன். மத்தியானம் படுக்கிற பழக்கம் இல்லை. இப்போ தூக்கம் வருது. சாப்பிட்டு முடிச்சோன்னா மத்தியானம் தூக்கம் வருது. 50 வயசுக்கு அப்புறமா அது ஒரு வியாதி புதுசா வந்துருக்கு. ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன், தூங்கக்கூடாதுன்றதுக்காக. ஆஃபீஸ் வந்து ஒன்னா டி நகர்ல இருப்பேன், இல்லை மகாபலிபுரம் ஈசிஆர்ல இருப்பேன். ஸோ ரெண்டு இடத்துல, பாண்டிச்சேரி ஏதாவது ஒரு இடத்துல இருப்பேன். நைட் வந்து ஒரு 10:30 வரைக்கும் கேரண்டி முடிச்சிருப்பேன். 10:30 மணிக்கு மேல தூக்கம் வந்துடும். இன்கேஸ் ஏதாவது வேலை இருந்து எங்கேயா சுத்திட்டு இருந்தோம்னா 11-11:30 கூட ஆகும். பட் யூஸ்வலி 10:30க்கு நான் பெட்டு போயிடுவேன். சமையல் தவிர வேற என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? பாட்டு நிறைய கேட்பேன். இளையராஜா சார் பாட்டு நிறைய கேட்பேன். நிறைய பொது விஷயங்கள் வந்து பொது வெளியில இருக்கிற விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுப்பேன். நாட்டு நடப்பு அதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல என்ன உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு நிறைய பார்ப்பேன். ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப கம்மி. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறது அந்த பழக்கம்லாம் இல்லை. ரொம்ப தனிமையா இருக்கிறத என்ஜாய் பண்ணுவேன். நான் கார்ல டிரைவர் வச்சுக்கிறது ரொம்ப கம்மி. நானே ஓட்டின்னு போறதான் விருப்பப்படுவேன். ஸோ நான் பாட்டுக்கு என்னுடைய அடுத்த நாளை பிளான் பண்றதுக்கு, எங்க தப்பு பண்ணேன், எங்க சரியா பண்ண யோசிக்கிறதுக்கு டைம் வந்து யூஸ்வலா கார் ஓட்டும் போது பாட்டு கேட்டுட்டு யோசிச்சுட்டு வருவேன். யூஸ்வலா ஷூட்டுக்கு போகும்போது போன ஷூட்ல நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணன்றத இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுவேன். போன வீக் வந்து எபிசோட்ல நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு. இந்த இடத்துல இது பேசி இருக்கிறது அவசியமா, ஏதாவது தப்பா பேசியிருந்தேனா, இல்ல மனசு புண்படுற மாதிரி ஏதாவது இருக்குமோ, யாராவது தப்பா நினைச்சிருப்பாங்கன்னு யோசிப்பேன். அடுத்த வாட்டி பேசும்போது அதை எப்படி திருத்தி பேசிக்கலான்னு ஞாபகம் வச்சுப்பேன். அது மாதிரி நிறைய செல்ஃப் அனலைஸ் பண்ணுவேன். நான் என்னோட பியூட்டி என்னன்னா, நான் என்ன கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், எவ்வளவு வேலை செய்யறேன் வெளில காமிச்சிக்கவே மாட்டேன். உங்களால எப்படி இவ்வளவு முடியுது அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், இன்னும் இவ்வளவு பண்றதுக்கு எனக்கு டைம் இருக்குன்னு சொல்லுவேன். ரொம்ப ஈஸியா இவனுக்கு வந்துருச்சு, ரொம்ப ஈஸியா பண்ணிட்டான், இவனுக்கு என்ன கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் நான் காமிச்சுப்பேன். அதுதான் அப்படிதான் எல்லாருக்கும் அது தோணுது. ஆனா என் மண்டையிலயும் என் உடல் ரீதியா மன ரீதியா நிறைய வேலைங்க செஞ்சுட்டு அது செய்யாம இவ்வளவு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிக்க முடியாது. முக்கியமானது.